அம்மா அப்பாவுக்கு புத்தி இல்லைன்னு வேணா சொல்லலாம். அந்த தோஷம் வேணா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு 4 ரிஜெக்ஷன் 5 ரிஜெக்ஷன் ஒட்டுக்கா வந்ததுன்னா அந்த பையனை பொண்ணை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? ஏடா ஒரு 5 பேருமே நம்மளை ரிஜெக்ட் பண்றாங்கன்னா மன உளைச்சல் ஆகும் இல்லைங்களா? லவ் மேரேஜ், காதல் திருமணம், ஏன் அதுல கலப்பு திருமணம், அது மாதிரி விஷயங்கள் நடந்தா அது தோஷம் இருந்தாலும் ஜெயிக்கும். இது என்னன்னா அரேஞ்ச் மேரேஜ். எத்தனை ஜாதகங்கள் கிட்ட போய் கேட்டாலும் இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல ஜோதிடம் வந்து பொய்யாகுமா சரி? இல்ல, நாம இப்போ ஜோதிடம் எப்பவுமே பொய்யாகுறது இல்லைங்க. ஜோதிடரோட சொல்ற வாக்கு தான் பொய்யாகுது. புரியுதுங்களா? இந்த பரிகாரம் அதுன்னு போறதுதான் கடவுளுக்கு எதிரானது. இப்ப எப்படின்னா தோஷங்கிற வார்த்தையும் வேண்டாம், யோகங்கிற வார்த்தையும் வேண்டாம். ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நம்ம மக்கள் கிட்ட திருமணம் அப்படின்னு வந்தாலே 1008 கன்ஃபியூஷன் வந்துடும். இதை பார்க்கணுமா, அதை பார்க்கணுமா, பொருத்தம் முக்கியமா, இல்ல ஏதாவது தோஷம் இருக்கா, அந்த தோஷத்தை கழிக்கிறதுக்கு எங்காவது போகணுமா, அந்த திருமணம் நடந்து முடிக்கிறதுக்குள்ளேயே அப்பாடா அப்படின்னு இருந்துருவாங்க. பொதுவாவே திருமணம் அப்படின்னு வந்தா என்ன பார்க்கணும் சார்? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா திருமணம்னு வந்ததுன்னா நம்ம பொண்ணுக்கோ நம்ம பையனுக்கோ லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா எப்போ மேரேஜ் நடக்குதுங்கிற அந்த காலகட்டத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, கரெக்டாக நேற்று ஒரு அப்பாயின்மெண்ட் அவங்க வந்து 2027 தான் திருமணம் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அவங்க 2021 எடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 26 வயசு 27 வயசுல தான் அந்த திருமணம் சுக்கிரனின் சம்மந்தப்பட்ட புக்தி வருது. 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்பஸ்தானத்துல சனி செவ்வாய்ங்கிற பாவகிரகத்தின் தாக்கம் இருக்கு. திருமணஸ்தானத்திலையும் அந்த சனி செவ்வாய் தாக்கம் இருக்கு. சுக்கிரன் வந்து 8ல மறைஞ்சிருக்கார். இப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா தீஸ் ஆர் த காம்பினேஷன்ஸ் ஃபார் லேட் மேரேஜ். ஆனா அவங்க அதையுமே பார்க்காம ஏதோ லோக்கலா ஊர்ல ஒரு ஜோசியரை பார்த்தங்க, உடனே பண்ணிருங்க, நம்ம லேட் பண்ணாதீங்கன்னு சொல்லி 22 வயசு 21 வயசுலயே காலேஜ் ஃபைனல் இயர்ல முடிக்க முடியாது, ஃபைனல் இயர்லயே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 வருஷமா பார்த்து வெறுத்து போயிட்டாங்க. வெறுத்து போயிட்டு என்னங்க இப்ப என் பொண்ணுக்கு ஆகுமா ஆகாதா அப்படின்னா, எதுக்குங்க 26 வயசு தான் ஆயிருக்கு பொண்ணுக்கு, இந்த கேள்வி ஏன் நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, 5 வருஷமா பார்த்து தோண்டு போயிருக்கங்க. ஒன்னா நாங்க வேணும்னா அவங்க வேண்டாங்கிறாங்க, நிறைய இது வருதுங்க, அப்புறம் பார்த்தோன்னே ஆன்சர் வராது, ஒரே மன உளைச்சங்க. அப்படின்னப்போ நான் சொல்லுவேன், இப்பதான் நீ எடுத்திருக்கணும் ஜாதகமே பாக்குறதுக்கு, இப்பதான் எடுத்திருக்கணும், அது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கணும். குரு பலன் வந்து வருஷம் வந்துட்டு தான் இருக்கும். குரு வந்து ராசியை பார்த்தா, குரு 2ஆம் இடத்தை பார்த்தா, குரு 7ஆம் இடத்தை பார்த்தா குரு பலன் என்று சொல்லப்படுகிறார்கள். அந்த குரு பலனுங்கிறது இருந்தா மேரேஜ் பண்ணிட முடியுமா? மேரேஜ் பண்ண முடியாது. முதல் கல்யாணம் எப்ப நடக்கும் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஏர்லி மேரேஜா, இதே வந்து சுக்கிரன் 7ல சம்மந்தப்படுது, நடக்கிறதே சுக்கிர திசையா நடக்குது. 2ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல எல்லாம் பாவகிரகத்தின் தாக்கம் இல்ல, ராசிக்கும் அப்படிதான் இருக்கு, லக்னத்துக்கு அப்படி இருக்குன்னா ஒரு காம்பினேஷன் இருந்ததுன்னா சீக்கிரமா சேட்டான் வீட்டுல கல்யாணம் பண்ற மாதிரி 21 வயசு 22 வயசுல பண்ணலாம். ஆனா இப்படி 2ஆம் இடத்துல பாவகிரகத்தின் தாக்கங்கள், 8ஆம் இடத்துல தாக்கங்கள், சுக்கிரன் மறைந்திருக்கிற தாக்கங்கள், சுக்கிரன் வரக்கூடிய புக்திகளே கொஞ்சம் லேட்டா தான் வருது அப்படின்னா, இந்த இல்லற வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய புக்திகள் லேட்டா வரும்பொழுது எப்படி நீங்க 22 வயசுல எதிர்பார்க்கலாம்? ஸோ தப்பெல்லாம் உங்ககிட்ட வச்சுக்கிட்டு பொண்ணு ஜாதகம் தோஷ ஜாதகம்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? ஆமா, அம்மா அப்பாவுக்கு புத்தி இல்லைன்னு வேணா சொல்லலாம், அந்த தோஷம் வேணா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அது சொல்லி என்னங்க அப்படிங்களா, எங்களுக்கு அப்படி அட்வைஸ் பண்ணலீங்களே அப்படின்னு சொல்றப்போ, இல்ல இனிமேல்தான் இருக்கு பாருங்க, இன்னொரு 2-3 மாசத்துல நல்ல வரனா வரும், உங்களுக்கு ஃபேமிலிக்கு ஒத்து போற வரனா வரும், அப்புறம் அதுல நீட்டா முடிச்சு உங்களுக்கு கண்டிப்பா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ முதல் விஷயம் என்னன்னா லேட்டா ஏர்லியான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மன உளைச்சல் ஆகாது, தேவையில்லாத அஸ்ட்ராலஜிக்கு பாக்குறதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காது, மன உளைச்சல் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு 4 ரிஜெக்ஷன் 5 ரிஜெக்ஷன் ஒட்டுக்கா வந்ததுன்னா அந்த பையனை பொண்ணை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? ஏடா ஒரு 5 பேருமே நம்மள ரிஜெக்ட் பண்றாங்கன்னா மன உளைச்சல் ஆகும் இல்லைங்களா? அது எத்தனையோ ஃபேக்டர் இருக்கலாம். அந்த பையன் வேற ஏதோ பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கலாம், அவன் சும்மா வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கலாம், அதுல நாமளும் ஒரு விக்டிமா போயிருப்போம். ஆனா அதுக்காக நாம மன உளைச்சல் பண்றோமே, நமக்கு நேரம் வரல ஒன்னும். இதை தெளிவா பாத்துக்கிட்டாலே ஒரு வந்துரும். இந்த நேரத்துல சில பேருக்குலாம் வருவாங்க, இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு. என்னங்க இப்பவே 24 வயசு ஆயிடுச்சுங்க அப்படிம்பாங்க. ஏன் 24 ஆகலாம், 25 ஆகலாம், அவங்களுக்கு எப்போ ஆகணும் இருக்கோ அப்பதான் ஜாதகம் படி எப்படி இருக்கோ அப்பதான் ஆகும். இன்னொரு பாருங்க, ஒரு நகைச்சுவையான ஒரு அமைப்பு, ஒரு 29-30 வயசுலதான் அந்த அமைப்பு வருதுங்க. ஒரு 23 வயசுலயே ஒரு அம்மா ஒரு பையனை கூட்டிட்டு வந்தாங்க, இது மாதிரி பையனுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சுங்க,
இது மாதிரி பொண்ணு பார்க்க. நான் சொல்றேன் இது மாதிரி காம்பினேஷன் இருக்கு, சீக்கிரமா பண்ண முடியாதுங்க லேட் அப்படின்னு. திருமணம் ஆமா, தான் ஒரு 5-6 வருஷத்துக்கு தாமதமா. முன்னாடி நடந்தது. லேட்டாக தான் ஆகும்னு சொல்றேன். இல்லைங்க, பையனுக்கு முடி கொட்டுதுங்க. பார்த்தா முடியெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அவங்க அவங்க வந்து லைட்டா சொட்டை வருது, 4 முடி கொட்டுறது, பயந்துக்கிறாங்க. பெற்றோர்கள் மனசுக்குள்ள அந்த பயம் வந்து உடனே திருமணம் பண்ணணும்ட்டுன்னா நீங்க பண்ணுங்க, ஆனா இந்த டைம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த அம்மா 5 வருஷம் கழிச்சு இப்போதான் மேரேஜ் மேட்சிங் ஒன்று. அப்புறம் கேட்டேன், இன்னும் 5 வருஷமா ஆகலைங்களான்னு. நீங்க சொன்ன மாதிரி ஒன்றும் ஆகலைங்க. ஆனா நீங்க அப்புறம் நாங்களே ஒரு 2-3 வருஷத்துல புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க சொன்ன எத்தனையோ அஸ்ட்ராலஜர்ல நீங்க சொல்றதுதான் கரெக்ட். ஆனா அவங்களுக்கு நான் சொன்ன விஷயம் நடந்தாதானே அவங்க ஒத்துப்பாங்க. கண்டிப்பா நடக்காது, நீங்க சொல்றதுக்காக நம்பணும்ன்ற பண்ண அவசியமே இல்லை இல்லையா. கடைசியா வந்து அவங்களுக்கே வந்து எது வேலை செய்யுதுன்னு தெரியறப்பதான் எது உண்மை, எது வந்து கசப்பான உண்மையா இருந்தாலும், எது வந்து ரியாலிட்டிக்கு ஒத்து வருது, இனிமையா இருந்தாலும் அது ரியாலிட்டிக்கு ஒத்து வராமல் சும்மா அலைஞ்சதுதான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வருது இல்லைங்களா. அதுக்கப்புறம் வராங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லேட் ஏர்லிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் இடத்துல பாவகிரகத்தின் தாக்கங்கள் இருக்கு, சுக்கிரன் மேல வந்து சனி செவ்வாய் தாக்கம் இருக்குது, ராகு கேது தாக்கம் இருக்குன்னா, சில ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தோஷம், கல்யாணம் பண்ண முடியாது, அதுல நிறைய தோஷங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. இது ஆக்சுவலா என்னன்னாங்க, இது வந்து அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பண்ணக்கூடிய விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் சரி வராது. ஏன்னா சுக்கிரன் வந்து பாவகிரகத்தின் தாக்கத்தில் இருக்கு. அதே சமயத்துல 7ஆம் இடத்துல வந்து குருவின் பார்வையில இல்லாமல் சனி செவ்வாய் பார்வை, சனி செவ்வாய் இருப்பு இருக்கும் பொழுது லவ் மேரேஜ், காதல் திருமணம், ஏன் அதுல கலப்பு திருமணம், அது மாதிரி விஷயங்கள் நடந்தா அது ஜெயிக்கும். தோஷம் இருந்தாலும் ஜெயிக்கும். இது என்னன்னா அரேஞ்ச் மேரேஜுக்கு தான் தோஷம் அது. அது மாதிரி நிறைய பேர் காதலர்கள் அது மாதிரி வரும் பொழுது இது மாதிரி இது 2 ஜாதகம் சேர்த்துனா 6 மாசத்துலயே பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்றாங்க. நம்ம அதனால இருக்கேன். நான் வந்து கண்டிப்பா அரேஞ்ச் மேரேஜா இருந்ததுன்னா பிரச்சனை தான். ஆனா இது வந்து விருப்ப திருமணமா இருந்தாக்கான நாங்க 2 பேரும் 3 வருஷமா லவ் பண்றோம் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி நல்லா இருந்து 2 குழந்தையோட வாழ்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சரி, இந்த இடத்துல கூட இப்ப திருமணமே நடக்காது, நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜாதகங்கள் வந்து எத்தனை ஜாதகங்கள் கிட்ட போய் கேட்டாலும் இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல ஜோதிடம் வந்து பொய்யாகுமா சார்? எப்படி? இல்ல, நாம ஜோதிடம் எப்பவுமே பொய்யாகுறது இல்லைங்க. ஜோதிடரோட சொல்ற வாக்கு தான் பொய்யாகுது. இப்போ த பிராக்டிஷனர் ஆஃப் சயின்ஸ் வந்து ஃபால்ட்டா இருக்கும் பொழுது சயின்ஸ் வந்து ஃபால்ட் ஆகாது. இப்போ ஒரு ஆபரேஷன் பண்றாங்க, ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன் பண்றாங்க. ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் சரியா அதோட இது போடாம கரெக்டா உங்களுக்கு பேஷண்ட்டுக்கு சுகர் அதிகமா இருக்கோ என்னமோ அது சரியா கவனிக்காம இன்ஃபெக்ஷன் பரவி தலைக்கு போய் இறந்துடுறாரு. இது மாதிரி நடக்குது நிறைய ஹாஸ்பிட்டல்ல, மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் நடக்குது. அதனால மெடிக்கல் ஃபீல்டே வந்து போயின்னு சொல்லிடலாமா? முடியாது. சம் மெடிக்கல் பிராக்டிஷனரோட அஜாக்கிரதையினாலையும் ஒரு ஒரு கவனக்குறைவுனாலையும் அவருடைய நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் குறைவுனாலையும் சில தவறுகள் நடக்கலாம். அதே மாதிரி ஜோதிடம்ங்கிற ஒரு ஃபீல்ட்லையும் அவருடைய ப்ரெடிக்ஷன் தப்பா போகுதுன்னே ஒழிய the practitioner of the science is at fault. The science is not at fault. அதனால அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். பட் இங்க வந்து நிறைய அந்த ஃபால்ட்டா வர விஷயங்கள் நிறைய இருக்கிறனால ஒரு சந்தேகம் வருது. பட் அதை தான் வந்து மிகைப்படுத்தாமல் ஒரு வரவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணுங்கிற அவசியம் இல்லாமல், அல்லது அவங்கள வந்து ஒரு கமர்ஷியல் விஷயத்துக்காக ஒரு கொக்கி போடணுங்கிற ஒரு குறிக்கோள் இல்லாமல், இதுதான் இருக்கு, பாஸ்ட் இதுதான் நடந்ததா, ப்ரெசன்ட் இதான் நடக்குதா, ஃபியூச்சர் இதான் நடக்கும், இதுக்கு தகுந்த மாதிரி மென்டலி ப்ரிப்பேர் ஆயிக்கோ, இங்க எந்த நேரத்துல அடக்கி வாசிக்கணும், எந்த நேரத்துல வேகமா போகணும். அப்ப கூகுள் மேப் என்ன சொல்லுது, நெக்ஸ்ட் 1 கிலோமீட்டர் டிராபிக் அதிகமா இருக்கு, அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் வேல நல்லா இருக்குங்கிறோம்ல. அதே மாதிரி ஒரு 1.5 வருஷம் வந்து சின்ன 30,000 சம்பளம், 25,000 சம்பளம் அதுலதான் போகும். அதுக்கப்புறம் ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற ஒரு தசை வந்து 34 வயசுல இருந்து உனக்கு வருது. அப்பதான் உனக்கு வந்து கண்டிப்பா வந்து யோகமா வருதே ஒழிய அது வரைக்கும் வீடு வண்டி வாகனம் அமையறது கஷ்டமா இருக்கு. அதனால பொறுமையா இருந்தேன்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? அதுவும் அதை வைத்து அவன் பிளான் பண்ணிக்கிறான். அதுக்காக அவன் போய் சோம்பேறியா தூங்க போறது இல்லை. சரி, அதுக்காக விரக்தி ஆக வேண்டாம், நமக்குன்னு காலம் இருக்குது. ஆனா நம்ம வந்து இன்னைக்கோட முடிய போறது இல்லை வாழ்க்கை. 80 வருஷம் நமக்கு ஆயுசு நல்லா இருந்தா 80 வருஷம் வாழ போறோம். நம்ம 32 வயசுலயே விரக்தியா என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. அது நிறைய பேர் 60 வயசுக்கு மேல வந்தவங்க இருக்காங்க. அதனால நம்மளுடைய காலகட்டங்கள் எப்படி, கடவுள் நம்மளுடைய டிசைன் என்ன பண்ணியிருக்காரு. நிறைய பேர், நான் ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருக்கேன், நான் வந்து கடவுள் நம்பிக்கை தான் சார் எனக்கு இருக்கு, ஜோதிடத்து மேல நம்பிக்கை இல்லை. அது வந்து சிரிப்பா இருக்கு எனக்கு. ஜோதிடமே, உண்மையான ஜோதிடமே கடவுளோட டிசைன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஜோதிடமே ஒழிய கடவுளுக்கு எதிரானது கிடையாது. புரியுதுங்களா? இந்த பரிகாரம் அதுன்னு போகிறது தான் கடவுளுக்கு எதிரானது. ஏன்னா கடவுள் தான் ஒரு ஐடியால உங்களை படைச்சிட்டார், இந்த நேரத்துல பிறக்க வச்சுட்டார், இந்த தேதியில பிறக்க வச்சுட்டார்,
இந்த நாட்டுல இந்த ஸ்டேட்ல இந்த ஊர்ல பிறக்க வச்சுட்டார். அதுக்கப்புறம் அவரு பிரகாரம் அந்த தசாபுக்திகள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய கோச்சாரமும் தனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சியும் மாறவே மாறாத தசாபுக்தி வச்சுதான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தாகணுமே ஒழிய ஷார்ட்கட்ஸ்ல போய் பண்ண முடியாது. வேணா நீங்க இந்த தடத்துல நிறைய புண்ணியங்கள் பண்ணுங்க, முடிஞ்சா பண்ணுங்க, அடுத்த ஜென்மத்துல நல்ல ஜாதகத்துல பிறப்பீங்களோ, அதுக்கு நான் கேரண்டி பண்ண புரியுதுங்களா? புண்ணியங்கள் மாறலாம். ஸோ அதனால நம்ம உண்மையான விஷயத்தை சொல்லி ஜாதகருக்கு அந்த கிளாரிட்டியை கொடுத்து கொண்டேனமானால் அவர் மன உளைச்சல் ஆகாமல், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாமல், அவருடைய டைம்லைன்ஸை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பொறுமையாக இருந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதுவும் அந்த ஜெயிக்கலாம், பொறுமையா இருந்து வரணுங்கிற கர்மா இருந்தாதான் முடியும். கண்டிப்பா இல்லைன்னா அந்த கர்மா தேவை. கண்டிப்பா இல்லைன்னா நம்ம கிட்ட வரவே மாட்டாங்க. சில பேர்த்துக்கு நம்ம பேட் டைமா இருக்கிறப்போ யாரையும் கேட்க மாட்டாங்க, ஒய்ஃப் கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. அவங்க வாட்டு பெரிய அமௌண்ட் போட்டு ஒரு பிசினஸ் போய் லாக் ஆகி கடைசியா கடங்காரன் தொல்லை அதிகமாகிறப்பதான் வெளியிலேயே வரும் நியூஸ். அதுக்கப்புறம் ஜோசியர் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஓடியாருவாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும். ஸோ அது மாதிரி விஷயங்களும் இருக்கு. சில பேர் நல்ல ஜாதகத்துல பிறந்தவங்க, பௌர்ணமி பக்கத்துல பிறந்தவங்கலாம் கொஞ்சம் எல்லா டெசிஷனும் இன்ஃபார்ம்டா எடுக்கணும்னு நினைப்பாங்க, வெல் இன்ஃபார்ம்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த ஏன் பௌர்ணமின்னு சொல்றேன்னா, அந்த குரு, சந்திரன், சுக்கிரன், புதன் தான் சுப கிரகங்கள், ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். சனி, செவ்வாய், ராகு, கேது ஒளியை கொடுக்க முடியாத கிரகங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி ஒளி இருக்கிறனாலதான் உங்க மூஞ்சியை நான் பார்க்க முடியுது, என்னுடைய ஃபேஸ் நீங்க பார்த்து நம்ம பேசிட்டு இருக்கோம், தெரியுது. இதே நம்ம இருட்டில் உட்காந்து பேசினோம்னா இவர் ஏதோ எங்கோ பேசுறாரு நம்ம பண்றாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஜோதிட சாஸ்திரத்தை கடவுள் எப்படி உருவாக்கி இருக்கிறாருன்னா, அதாவது ஜோதிட சாஸ்திரத்தை ஞானிகள் உருவாக்கி இருக்காங்க. அந்த ஜோதிட சாஸ்திரம் கடவுளோட பிளானை காட்டக்கூடிய ஒரு சாஸ்திரம். கடவுள் எப்படி இந்த உலகத்தை படைத்திருக்கிறார் என்றால், உன்னுடைய கர்மாவை நீயே பெற்றுக்கொள், அதுக்கு தீய கர்மாவை கொடுப்பதற்கு இருள் கிரகமாகவும் நல்ல கர்மாவை கொடுப்பதற்கு சுப கிரகமாகவும் பிரிச்சுட்டார். ஸோ அந்தந்த சுபகிரகத்தின் தாக்கத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தியில் வரப்போ நீ உன்னோட நல்ல கர்மாவுக்கு நீயே அனுபவிச்சுக்கோ. ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு சார், எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சது, அல்லது நல்ல ஒரு லாட்ரி ஷேர் மார்க்கெட்ல ப்ராஃபிட் வந்தது, அல்லது எனக்கு வெளிநாட்டுல டக்குன்னு விசா கிடைச்சது, அது மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்குது. இதே பாவத்துவமான தீய கர்மாவை செய்து காலத்தை கழிக்கணுங்கிற ஒரு விதி பிரகாரம், சார் எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு சார், கல்யாணம் ஆகி 6 மாசத்துலயே புட்டுக்குச்சு சார், டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க சார், நெகட்டிவா எத்தனையோ சொல்றாங்க இல்லையா, அப்ப நெகட்டிவ் தான் அதிகமா இருக்கு வாழ்க்கையில. அது மாதிரி விஷயங்கள் நடக்குது. சோ அதுதான் கடவுள் ஆட்டோமேட் பண்ணிட்டார். அதனாலதான் பிளானட்ஸ் ஆர் டூல்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் நவ கிரகத்தை சுத்தி வந்தால் கடவுளை சுத்தி வந்த மாதிரி அப்படின்னு நம்ம சொல்றோம். கண்டிப்பா. இப்ப திருமண பொருத்தத்துக்குள்ள வருவோம். இப்ப ஜாதகம் பார்த்தாலே 2 ஜாதகத்துக்கும் இடையில கண்டிப்பா 10 பொருத்தம் இருக்கணும், இல்ல அதாவது 8 பொருத்தமாவது இருக்கணும், இல்லைன்னா திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்கல்ல சார். இந்த பொருத்தம் பாக்குறது ரொம்ப முக்கியமா, தேவைதானா? இல்ல, பொருத்தம் கண்டிப்பா பாக்குறது கம்பேட்டபிலிட்டி, தசாபுக்திகள், ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு கண்டிப்பா. இப்ப எப்படி ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அந்த வீடு லொகேஷன் எப்படி இருக்கு, சாயில் டெஸ்ட் எப்படி இருக்கு, வீடெல்லாம் உளுந்துராது இல்ல, மார்க்கெட் வேல்யூ எப்படி, பின்னாடி ஏதோ குட்டை இது இருக்குதா, ஆறு இருக்குதா, கொசு தொல்லை இருக்கா, எல்லாம் பாக்குறோம்ல. அதே மாதிரி திருமணம் இதான் லவ் மேரேஜ் இல்லைன்னு ஆயிடுச்சு, அரேஞ்ச் மேரேஜ் ஆயிடுச்சு, அப்புறம் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதானே. ஆனா சில ஜாதகங்கள் பார்க்காம கூட பண்றாங்க, அதுக்கு வரம் பாருங்க. ஆனா எந்த முறையில பாக்குறீங்கன்னு தான் விஷயம், புரியுதுங்களா? இப்போ என்னன்னா 10 பொருத்தம் முறையில பாக்குறது அறிவியல் சார்ந்த முறையில வராது. ஆனா இதே அடுத்து வரக்கூடிய உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, உங்களுடைய சுக்கிரன் எப்படி இருக்குது, திருமணம் ஸ்தானம் எப்படி இருக்குது, குழந்தை பாவம் எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய தசைகள்லாம் குழந்தைகளோட குடும்பத்தோட யோகோன்னு இருக்கிற மாதிரி இருக்கா, அல்லது சிகப்பு நிற கட்டிடம் என்று சொல்லப்படுகிற கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷனு அப்படி போயிட்டு வர மாதிரி இருக்குதா, எது மாதிரி இருக்குதுங்கெல்லாம் தெரிந்து அந்த முறையில திருமண பொருத்தம் சயின்டிபிக்கா பார்க்கும் பொழுது இந்த வரனை இந்த வரன் சேர்த்தலாமா, அல்லது இந்த வரனோட பெட்டரா வரன் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கா, இவங்க டாமினேட்டிங்கா இருந்தாங்கன்னா இவங்க கொஞ்சம் அடக்கி போற மாதிரி இருக்கா, செவ்வாய் பாவ கிரகம்லாம் லக்னத்துல இருக்கும் பொழுது இவங்க பெண்ணா இருந்தாலும் டாமினேட்டிங்கா இருப்பாங்க, கண்டிப்பா அது இவர் தன்மையா போற மாதிரி அளவுக்கு இவரு ஜாதகத்துல இடம் இருக்கா, இல்ல 2 பேருமே டாமினேட்டிங் கேரக்டர்ஸா இருக்காங்களா, அது மாதிரி ஒரு சயின்டிபிக்கா அனலைஸ் பண்ணி பண்ணணுமே ஒழிய 10ல் 8 வந்துருச்சு அல்லது 8 வந்துருச்சு ஜஸ்ட் பாஸ் அல்லது எபோ பாஸ் அப்படின்னு சொல்றது மிக மிகவும் சயின்டிபிக்கான அமைப்பு இல்ல, அறிவியல் சார்ந்த முறையில் இல்ல, தவறான முறை. கண்டிப்பா சார். அதே போல இந்த திருமண தோஷங்கள் பல வருடமா எனக்கு இந்த ராகு கேது தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்கு, நாக தோஷம் இருக்கு, அதனால எனக்கு திருமணமே நடக்கல அப்படின்றத கூட நம்ம கேட்டுட்டு இருக்கோம்ல சார். இந்த தோஷங்கள் எல்லாம் நம்பலாமா எப்படி? இல்லைங்க, அதான் சொல்றேன் இல்லைங்களா,
கண்டிப்பா நீங்க என்ன நடக்கணுமோ எந்த நேரத்துல நடக்குமோ அந்த நேரத்துல நடக்கும். ம். அதை வந்து லேட் ஆகிறது தோஷமா எடுத்துட்டீங்கன்னா அது தோஷம்தான். புரியுதுங்களா? இல்லையா? அந்த அவருக்கு 28 வயசுல தான் நடக்கணும்னு இருக்கு. அதனால அது திருமண தோஷம்னு சொல்ல முடியாது. இவனுக்கு ஒருத்தனுக்கு 22 வயசுல ஆயிட்டு 24 வயசுல விவாகரத்து ஆயிருக்கும். அப்புறம் அது தோஷம் இல்லையா? அப்படி கிடையாது. இப்ப எப்படின்னா தோஷங்கிற வார்த்தையும் வேண்டாம், யோகங்கிற வார்த்தையும் வேண்டாம். ம். எப்போ விஷயம் எது நடக்கும் அப்படி போய்க்கலாமே. இப்ப நம்ம ஏன் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தோஷம் பிராப்தம்னு சொல்லணும்? இந்த நேரத்துல அவ்வளவு நல்லா இல்லை, இந்த நேரத்துல அது நடக்கும், இந்த நேரத்துல அது நடக்காது அப்படிங்கிற மாதிரி அஸ்ட்ராலஜில வந்து சஜஷன்ஸ் கிடையாது, ஒன்லி ப்ரிடிக்ஷன்ஸ். இது நடந்தா பரவாயில்லைங்கிறது ஒண்ணுமே இல்லை, இதுதான் நடக்கும். அதுதான் வந்து அஸ்ட்ராலஜி, உண்மையான அஸ்ட்ராலஜி. அதனால இந்த ராகு கேது செவ்வாய் தோஷம் அப்படிலாம் பார்க்காமல் ஹோலிஸ்டிக்காக 9 கிரகம் 12 கட்டத்துல 27 நட்சத்திரத்துல எப்படி படர்ந்து இருக்கிறது, சுக்கிரன் எப்படி இருக்கிறார், திருமணஸ்தானம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூட தசாபுக்தி எப்படி இருக்கிறது முழுசா பார்த்து எடுக்கக்கூடிய சயின்டிபிக்கான ஹாரோஸ்கோப் மேட்சிங் தான் கரெக்டா வரும். கண்டிப்பா சார். திருமண பொருத்தம் பத்தி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருந்திருக்கும். இதை கேட்ட உடனே ஓகே இதுதான், இது மட்டும் பார்த்தா போதும் நம்ம திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. நன்றி சார். நன்றி.